ஹாய் மக்களே, நான் தான் ரவீஷ் பேசுகிறேன். சிவசம்பு சேனல் வந்து இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு மரகதம்பாள் உடனே அருள்மிகு மகாலீஸ்வரர் ஆலயம் அங்கே தான் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க காட்டுறேன். இந்த கோயில் வந்து விசேஷமான பூந்தமல்லியிலேருந்து 4 கிலோமீட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கிலோமீட்டர் பூந்தமல்லியிலேருந்து. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். இது வந்து கரெக்டாக சொல்லணுன்னாக்கா தெற்கு மலைம்பாக்கம் பைபாஸில் குன்றத்தூர்லேருந்து பூந்தமல்லிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், குன்றத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இதோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதில் நிறைய கல்யாணம் இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு நீண்ட நாளாக இல்லை அந்த வருத்தம் இருந்ததுனாக்கா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா 6 வாரம் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது முதல்ல பைபாஸ் மெயின் ரோட்டில் இருந்தது. பைபாஸ் கட்டினால அதை கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்காங்க. அதனால் இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எப்பவுமே ஜனம் கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்கள் ஒருவேளை மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த கோயிலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அதுக்குண்டான எல்லாமே வச்சுருக்காங்க. அது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாருக்காவது வீட்டில் கல்யாணம் எந்த கோயிலில் பண்ணுறது அப்படின்னு இருந்தாக்கா குன்றத்தூரில் வந்து நிறைய க்ரௌடு அந்த மாதிரி இருந்தாக்கா இதுமாதிரி ஃப்ரீயாக அந்த மாதிரி சிவன் கோயிலில் இவங்களே ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கு உண்டான டிஃபன்லேருந்து எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க. அது நிறைய மேரேஜும் நடக்குது, திருவாழ்க்கையும் நல்லாவும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மெயின் வந்து குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், தொழிலில் டவுனு அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது மிக பழமையான கோயில். இது எங்கே இருக்குன்னா பூந்தமல்லிக்கும் குன்றத்திற்கும் நடுவில் தெற்கு மலைம்பாக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாங்க சிவனை பாருங்கள். இது வந்து மரகத அம்பிகை கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் சிவன் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருப்பார், காட்சி அளிப்பார், நல்லாயிருக்கும். இங்கே அதிகமாக அன்னதானங்கள்லாம் நடக்கும். இங்கே அதிகமான அன்னதானங்கள் எப்பவுமே இருக்கும். நீங்களும் பூஜையில் வந்து கலந்துக்கலாம். கோயில் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்தீங்கன்னா இன்னொரு முறை இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோயில் இது. நாங்களும் அடிக்கடி வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு. வந்து எங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இங்கே வேண்டியிருக்கோம். எல்லாமே இங்கே கண்டிப்பாக நடக்குதுன்றாங்க. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோயில் அமைதியாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா இதை வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஃபேமிலியோடு வந்து கூட இந்த கோயில் நீங்கள் ரசிக்கலாம். பாருங்கள், துர்க்கை அம்மன் சாமி இது. வாங்கிட்டு அடுத்து சிவனை கும்பிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், இது எந்த இடத்துல இருக்குதுன்னா பூந்தமல்லியிலேருந்து பைபாஸில் வந்தீங்கன்னாக்கா வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். குன்றத்தூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா 2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 2வது முறை கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். வணக்கம், நான் சிவசம்பு சேனல் வந்து பேசுகிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.